எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தமிழ் டெக் பிளண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீரியல் நம்பருங்கிறத எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்டர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சீரியல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு 1 2 3 நம்ம மேனுவலாக என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 2 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் என்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுவோம். இப்படி தான் பண்ணுவோம். அது இல்லாமல் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10 வரைக்கும் 20 வரைக்கும்னா ஓகே, பட் வந்து 100,000 இல்லை ஒரு 2000 ரோஸ்க்கு வந்து சீரியல் நம்பர் போகணும்னா நம்ம மேனுவலாக போகிறது ரொம்ப டைம் ஆகும். அதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போறோம்னா ஃபில் சீரிஸ்ங்கிற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் செல்ல மட்டும் 1ங்கிற ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபில் சீரிஸ்ங்கிறது எங்க இருக்குன்னா ஹோம்ல ரைட் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில்குள்ள சீரியஸ்ங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் ஃபில் சீரிஸோட டயலாக் பாக்ஸ். ஷார்ட் கட் என்னன்னா Alt H F I S. ஸோ Alt H F I S பிரஸ் பண்ணோம்னா சேம் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னன்னா ரோல ஃபில் பண்ண போறோமா காலம்ல ஃபில் பண்ண போறோமா. இப்போ நமக்கு வந்து இந்த A காலம்ல தான் ஃபில் பண்ண போறோம். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணணும். காலம்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வேல்யூ எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1ன்னு கொடுத்துட்டோம். எண்டு வேல்யூ மட்டும் நம்ம கொடுக்கணும். இப்போ நமக்கு எந்த ரோஸ் வரைக்கும் வேணும், இப்போ எனக்கு வந்து ஒரு 1000 ரோஸ் வரைக்கும் வேணும், இல்லை ஒரு 2000 ரோஸ் வரைக்கும் சீரியல் நம்பர் வேணும்னா அந்த எண்டு வேல்யூ மட்டும் இங்கே கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு 2500 வேணும்னா இப்போ நான் கொடுக்குறேன் 2500 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 2500 வரைக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துரும். சேம் ஃபங்க்ஷனை வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம காலம்ஸில் இல்லாமல் ரோல வந்து நம்பர்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான். சேம் இங்கே வந்து 1ங்கிறத மட்டும் கொடுத்துட்டு Alt H F I S கொடுத்துட்டு இங்கே ரோஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இங்கே ஒரு 10 வரைக்கும் ரோஸில் வேணும் அப்படின்னா 10ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ரோஸில் நமக்கு நம்பர்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் ஆட்டோ ஃபில் சீரிஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னா சிம்பிளாக ஒரு ஃபார்முலா தான் போட போகிறோம். எப்பவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங் தான் போட்டிருப்போம். ஸோ ரெண்டாவது ரோல இருந்து ஆரம்பிப்போம். அப்போ என்னன்னா இங்கே என்ன ஃபார்முலானா ஈக்குவல் ரோ போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் பிராக்கெட் போட்டுட்டு -1 கொடுத்துட்டா அவ்வளோதான் சீரியல் நம்பர் வந்துடும். இது என்னன்னா ரோ நம்பர் இது வந்து 2 -1னா நம்ம செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த -1ன்னு போடணும். ஸோ இந்த ரெண்டாவது நம்பர்லேருந்து -1 ஸோ இப்போ 1ன்னு கொடுத்துரும். இதை அப்படியே நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டோம்னா ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே லாஸ்ட் ரோக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு Ctrl D அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது வந்து இல்லை எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரோல இருந்து இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் செல்ல இருந்தே வேணும், அதாவது ஹெட்டர் இல்லை எனக்கு இங்கேருந்தே சீரியல் நம்பர் வேணும்னா அப்போ நீங்கள் -1 போட தேவையில்ல, ஜஸ்ட் ரோ மட்டும் போட்டிங்கன்னா போதும். இந்த ரோ நம்பர் அப்படியே இங்கே வந்து நமக்கு கேட்ச் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இந்த எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்லேருந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி ரோன் போடுங்க, இல்லைன்னா வேறு எந்த செல்லுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் -1ங்கிறது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி காலமில் ஃபில் பண்ணுறதுன்னா சேம் ரோக்கு பதில் காலம்னு போட போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி காலம்னு போட்டுட்டு டபுள் ப்ராக்கெட் மட்டும் போட்டு என்டர் பண்ணோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இல்லை நம்ம செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறோம்னா சேம் காலம்னு போட்டுட்டு -1 மட்டும் போட்டிங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது அப்படியே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு Ctrl R கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ரைட் சைடு ட்ராக் ஆகும். அப்படி இல்லைன்னா மவுஸ் வச்சுமே நீங்கள் இப்படி வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு சீரியல் நம்பர் ஃபில் ஆயிரும். ஸோ நம்மளோட நீடுக்கு தகுந்தது மாதிரி அது போல் ஃபஸ்ட்டு செல்லுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா ரெண்டாவது செல்லுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமாங்கிறத பேஸ் பண்ணி இந்த -1ங்கிறது மட்டும் நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நார்மலாக 1 2 3 மேனுவலாக என்ட்ரு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி இப்போ பார்த்த ரோ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து சீரியல் நம்பர் போடுறோம்னா அதில் ஒரே ஒரு லிமிடேஷன் என்னன்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஃபில்டர் போடுறோன்னு வச்சுங்களேன், இத்தனை காலம் இருக்குது, ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு ஃபில்டர் போடுறோம்னா என்ன ஆகுனா இந்த சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 4 6 8 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா இந்த சீரியல் நம்பர் வந்து என்ன ரோவோ அதுக்கு பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து நமக்கு எடுத்து காமிக்கும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நான் ஃபில்டர் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 இப்போ வந்து நான் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் போடுறேன். அப்போ அதில் எத்தனை ரோஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்னா 1 2 3னா நமக்கு ஈஸியாக இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து சீரியல் நம்பர் மாறி மாறி இருக்கும்போது என்ன பண்ணால் இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை ரோஸ் இருக்குன்னு இங்கே தான் பார்க்கணும். எனக்கு இந்த மாதிரி வேணாம், நான் ஃபில்டர் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சீரியல் நம்பர் வந்து அந்த ஃபில்டரில் இருக்க டேட்டாக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை டெலிட் பண்ணிடலாம். ஃபார்முலா என்னன்னா ஈக்குவல் சப்டோட்டல் அப்படின்னு போட்டுட்டு கவுண்ட், அதாவது 3 எந்த செல்லுலேருந்து நம்ம வந்து போட போகிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து சீரியல் நம்பர் இந்த ரெண்டாவதுலேருந்து தான் போட போகிறோம். ஸோ ஆல்வேஸ் இந்த இது எப்படி இருக்காங்கன்னா இப்போ நம்ம எந்த காலம் ரெஃபரன்ஸாக எடுக்கிறோமோ அந்த காலமில் ஏதாச்சும் டேட்டா இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி சீரியல் நம்பர் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த B காலமை தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். அப்போ B2 அப்புறம் இந்த மாதிரி கோலன் மறுபடியும் B2 செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். என்னன்னா இந்த மாதிரி B2ங்கிற ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸை மட்டும் இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டுங்க. Bக்கு முன்னாடியும் 2க்கு முன்னாடியும் இந்த டாலர் சிம்பிள் போட்டோம்னா என்ன ஆகும்னா ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த B2 செல்லை வந்து ஃபிக்ஸ்டாக எடுத்துக்கிறோம். டாலர் சிம்பிள் போடும்போது B2ங்கிற செல்லை ஃபிக்ஸ்டாக எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செல்லுங்கிறனால அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சா தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன ஃபில்டர் போட்டாலும் இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கண்டிஷன்
போட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த ஃப்ரீஸ் பண்ணுறது. இப்போ ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த ஃபார்முலாவை கீழே ட்ராக் பண்ணிடுறேன். 1 2 3ன்னு ஆஸ் யூஸ்வல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம என்ன ஃபில்ட்ரு போட்டாலும் சரி, இப்போ நம்ம ஏதாச்சும் ஃபில்ட்ரு போடுறோம், இங்கே வந்து இப்படி நான் ஃபில்ட்ரு போடுறேன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபில்ட்ரு போட்டாலும் அந்த ஃபில்டருக்கு தகுந்த மாதிரி 1 2 3ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஃபில்டர் போடும் போது எப்படி வந்து எனக்கு வந்து 1 2 3ங்கிற ஆர்டரில் சீரியல் நம்பர் போடுறதுங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இப்படி தான் நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி இந்த சீரியல் நம்பர் வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோ ஃபில் சீரிஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஏதாச்சும் நியூ வீடியோஸ் போட்டோம்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம்.